பர்மிட் ஆபீஸ் இருக்குது. நீங்க யாருங்க? தனி மனிதனை கூப்பிட்டு ஏங்க நீங்க பெட்டிஷன் வாங்குறீங்க? பொதுவா ஊர் மக்கள் கூப்பிட்டு வாங்குங்க. வருவாய்த்துறையோட கண்ட்ரோலுக்கு தான் இல்லையா? பாத்துருக்காங்க தெரியுமா? வாங்க ஆபீஸ் போலாம். வருவாய்த்துறை தான் கேட்க வேண்டியது. சரி ஆபீஸ் வாங்க போலாம். ஆபீஸ் நாங்க எங்க வரோம்? அப்புறம் நீங்க வருவாங்க எங்க வந்தீங்க? சட்டவரமா கிடையாது. காசு கொடுத்து ராஜா பாடுறது கல் வெட்டது வாங்கி போட்டு ஓடிட்டு தண்ணி போட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. எங்கள மாதிரி 10 குடும்பம் பாதி ஓனர் இல்ல. நீங்க 10 பேர் வாழ்ற வேண்டிய ஊர்ல இருக்கிற 1000 பேர் சாவணுமா? தண்ணி போட்டு பிராணம் வேண்டிக்கிறீங்க. ஆமா தண்ணி போட்டு வேலை பண்றீங்க. நீங்க பண்றது திருட்டு தானா? நான் கண்டுபிடிச்சீங்க. சட்டவிரோதமாக அதிக அளவில் கற்களை வெட்டி எடுத்த குற்றத்திற்காக பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் கல்குவாரி மற்றும் கிரஷர் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சீல் வைக்கப்பட்ட கிரஷர் நிறுவனம் அரசிடம் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் மீண்டும் கற்களை உடைப்பதற்காக அப்பகுதியில் கற்கள் கொட்டி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சத்தியமங்கலம் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அனுமதி பெறாமல் கற்களை உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 பொக்லைன் இயந்திரங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்குமாறு வருவாய்த்துறை சார்பில் புஞ்சை புளியம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதற்கிடையே சீல் வைக்கப்பட்ட கிரஷர் நிறுவனத்தின் அருகில் இருந்த விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்கு சென்றபோது நிறுவன ஊழியர்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீங்க யாருங்க? இங்க இந்த கல்லுக்கு வந்து பர்மிட் ஆபீஸ் இவர் வந்து விவசாயி. அப்ப நான் ஒரு தனியா பேசினா ஊர் மக்களுக்கு வருவாய்த்துறையோட கண்ட்ரோலுக்கு தான் இல்லையா? பாத்துருக்காங்க தெரியுமா? இருக்குது. நீங்க ஒரு மனுஷன் ஒரு ஆள் கூட்டி நீங்க பணம் கொடுத்து ஏங்க ஏத்துறீங்க? நீங்க பணத்தை எது கொடுத்து எதுக்கு பேசிட்டீங்க நீங்க? இது இந்த குவாரிங்களா? இது வருவாய்த்துறை கண்ட்ரோலுங்களா? வருவாய்த்துறை பண்ற பட்டாவது தண்ணி போட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. எங்கள மாதிரி 10 குடும்பம் பாதி ஓனர் இல்ல. நீங்க 10 பேர் வாழ்ற வேண்டிய ஊர்ல இருக்கிற 1000 பேர் சாவணுமா? இது சார் அது அப்படியே இல்ல. நீங்க கொட்டி வச்சிங்க கறி பக்கத்துல ஒரு பாரஸ்ட் இருக்குது. கை வைக்கிறது நீ யாரு? கை வச்சனப்பா. அப்புறம் இப்படி தொட்டு போடுங்கப்பா. என்ன எதுக்கு அது தனியா போட்டு பிராணம் வேண்டிக்கிறீங்க? ஆமா தண்ணி போட்டு வேலை பண்ற. வணக்கங்க, என் பேர் ஜோதி அருணாச்சலம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துல அமைப்பு செயலாளராக இருக்கிறேங்க. இது வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மாவட்டம் விண்ணப்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குறும்புவளை கிராமங்க. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் கல்குவாரி வந்து விதிமீறி இயங்குறதுனால கடந்த 2024லயே ஆய்வு செஞ்சு விதிமீறி இறங்குறத கண்டுபிடிச்சு அது 32 கோடி ரூபா ஃபைன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அந்த குவாரி இயங்கிட்டே தான் இருந்துச்சுங்க. இப்போ வந்து இன்னைக்கு காலையில சத்தியமங்கலம் வட்டாட்சியர் ஜமுனாராணி அவங்க வந்து ஆய்வு செஞ்சு விதிமீறி இயங்குறதை கண்டுபிடிச்சு அது மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது மாதிரி இந்த ஏரியாவில் பல குவாரிகள் அனுமதி இல்லாத இயங்கிட்டு இருக்குது. தார் பிளான்ட், குவாரி, கிரஷர் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்குது. அது மேல தொடர்ந்து ஆய்வு செஞ்சு மேலும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.